நாட்டு துப்பாக்கி அதெல்லாம் வச்சுருக்காரு. அதை எடுத்து அவங்கள திருப்பி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக திருப்பி சுட்டுருக்குறாங்க. அதான் என்கவுண்டருடைய கதை. ஒரு பெரிய ஆட்களை கொலை செஞ்சவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு. ஓகே. இல்லாட்டி எதிர்த்தரப்பு போட்டுருவாங்க. சரணடைந்த நபர் எதற்காக தப்பி ஓடணும்? இந்த கேஸில் இருந்து ஏதாவது உடச்சி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருந்தோடனே தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன் சரண்டராக தப்பிச்சு போகக்கூடாதா? 2 நாள் உள்ளே இருந்தாலே எப்படா வெளியில் போகணும் கதற ஆரம்பிச்சிடுவாங்க யாராக இருந்தாலுமே. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற 9 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பயத்திலே உண்மை சொல்லிடுவாங்க. வழக்குகள் தீர்ப்புகள் தாமதமாகும் முன்ன பின்ன போகுமே ஒழிய இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னொரு ஆஃபீஸர் வந்து ஃபைல் எடுக்கிறப்ப இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் மாட்டிக்குவாங்க. அது ஒரு சின்ன சந்து, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, கூட ஆள் இல்லை, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிளானாக வந்து யாராவது சொல்லியிருக்கிறாங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் நேற்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இதற்கு பின்னாடி இது போலி என்கவுண்டர், இது நடக்கும் நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல பிடிபட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளே இல்லைன்னாங்க. அப்புறம் இல்லை இது வந்து தூண்டி விட்டவர்கள் யார் அவங்கள விசாரிக்கணும்னாங்க. இப்போ என்கவுண்டர் பண்ண பிறகு இது வந்து என்கவுண்டர் வந்து நாடகம் அப்படிங்கிறது நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க. முதலில் வந்து இந்த கொலைகளை செய்தது திருவேங்கடம். அந்த 10 பேரில் திருவேங்கடம் ஒருத்தர். அதுக்கு உண்டான வீடியோ ஃபுட்டேஜே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். அவர் தான் வந்து மெயின் அக்யூஸாக இருக்கார், வெட்டியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்னே ஆகிட்டு வருது. முதல்ல குற்றவாளியில் அவங்க இல்லைன்னாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க வெட்ட போகலன்னாங்க, இது வேற ஒரு கூலிப்படைன்றாங்க, வழக்கை முடிக்க போகிறாங்கன்றாங்க, உண்மையான குற்றவாளி தப்பிக்க விட்டுருவாங்கன்றாங்க. 1 by 1 நான் ஏற்கனவே முதல்ல ஒரு இன்டர்வியூ சொன்னேன். அரசாங்கத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன், போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து வேறு டைரெக்ஷனில் போகும். அது எப்போ அதை வந்து பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் திருவேங்கடம் அவரோட சேர்ந்த 9 பேர், திருவேங்கடத்தை சேர்த்து 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 பேரையும் அன்றைக்கே கைது விட்டாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே இந்த 10 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடங்களிலையும் சிசிடிவி இருக்குது, தப்பிச்சு போக முடியாது. அதை 10 பேரில் ஒரு ஆள், முக்கியமான ஆள் தான் திருவேங்கடம். திருவேங்கடம் தான் ஒன்றா சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு போகிறப்ப புழல் பக்கத்தில் யூரின் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காப்பை கையில் போட்டிருந்த காப்பை அவுத்து விட சொல்லியிருக்காரு. அவர் போயிருக்காரு, அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கிறாரு. தப்பிச்சு போய் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு பழைய இரும்பு ஷெட்டு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நாட்டு துப்பாக்கி அதெல்லாம் வச்சுருக்காரு. அதை எடுத்து அவங்கள திருப்பி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக திருப்பி சுட்டுருக்குறாங்க. அதான் என்கவுண்டருடைய கதை. அது நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து எல்லாமே நம்ம இப்போ கண் முன்னாடி இருக்குது. வெட்டப்பட்டது அவர் தாங்கிற கண் முன்னாடி இருக்குது. இத்தனைக்கும் அங்கே திருவேங்கடம்ங்கிற வந்து ஹெல்மெட் போடாமல் கூட போயிருக்காப்புல. அந்த வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும். ஹெல்மெட் போடாமல் கூட ஃபேஸ் நல்லா தெரியும். மற்றவங்க ஃபேஸ் கூட ஹெல்மெட் போட்டிருந்தது அந்த பைக்கில் போனது. திருவேங்கடமுடைய முகம் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு அந்த வீடியோவில். அப்போ அவர் தான் வெட்டப்பட்டார், அவர் தான் குற்றவாளின்னு இருக்காங்க. அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ திருவேங்கடம் சரணடைந்தவர்கள் ஒருத்தர். ஏன்னா அந்த முதல் நாளே அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே 8 பேர் போய் சரணடைகிறாங்க. அதில் திருவேங்கடம் ஒருத்தர். சரணடைந்த நபர் எதற்காக தப்பி ஓடணும்? இல்லை, முதல்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்களை கொலை செஞ்சவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு. ஓகே. இல்லாட்டி எதிர்த்தரப்பு போட்டுருவாங்க. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஏரியா பார்த்தீங்கன்னா, அவர் வீடு இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஒரு சின்ன சந்து தான். அந்த சந்துக்குள்ளே போயிட்டாரு. அந்த ஏரியாவை விட்டு அவங்க வெட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே எங்கேயும் பெருசாக போயிருக்க முடியாது. அந்த ஏரியாக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த 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 ஏரியா முழுவதுமே அவருடைய ஆட்கள் இருக்காங்க. எங்கேயாவது யாராவது பார்த்தா பிடிபட்டாவோ இமீடியட்டாக அங்கே அவங்களுக்கு வந்து சிக்கல். அப்போ இந்த இவர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான அரசியல் கொலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப என்னென்னா, சம்மந்தப்பட்ட ஆட்கள் முதல்ல போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அது பாதுகாப்பு. எதிர்த்தரப்பு நம்மளை போட்டக்கூடாது. இமீடியட்டாக ஒன்று சென்னையில் இருக்க சரண்டர் ஆவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கிராமங்களில் போயிருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகி அங்கே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதே மாதிரி தான் இவரையும் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. நடந்தது முக்கியமான ஒரு அரசியல் கொலை, இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இவரை வந்து நம்ம வந்து இந்த கேஸில் இருந்து ஏதாவது உடச்சி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருந்தோடனே தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும்னு சரி, இப்போ ஒரு இதில் வந்து தெரிஞ்ச அவருக்கு சாதகப்பட்ட ஆட்கள் உள்ள இருந்திருக்கலாம், நம்மளை ஏதாவது காப்பாற்றிருக்கலாம் நினச்சிருக்கலாம். இதெல்லாம் கைமீறி போயிருக்கோம். இப்போ கேஸ் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது, வீடியோ ஃபுட்டேஜ் முதல் கொண்டு எடுத்துட்டாங்க, இதுலேருந்து கேஸ் வந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படிங்கும்போது அவர் தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன் சரண்டராக தப்பிச்சு போகக்கூடாதா?
2 நாள் உள்ளே இருந்தாலே எப்படா வெளியில் போகணும் கதற ஆரம்பிச்சிருவாங்க யாராக இருந்தாலுமே. அப்படிங்கும் போது இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே கொண்டு போய் அங்கே இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படிங்கும்போது அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம். போலீஸ் சுடப்பட்டிருக்கு. சார் இது வந்து சாதாரண நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொலையாக இருந்து இவங்க சரணடைந்து இந்த என்கவுண்டர் நடந்திருந்தா இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்காது. ஆனால் இந்த கொலைக்கு பின்னணியில் யாரோ ஒரு முக்கியமான நபர் இருக்காங்க, யாரோ ஒரு ஒரு குழுவாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் A1 இருக்க ஒரு குற்றவாளி சுட்டு கொலை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வரத்தானே சார் செய்யும். சுடப்பட்டது ஒருத்தர் தான், மிச்சம் 9 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்ல இருந்து 9 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல. ஒரு சின்ன ஒரு லீட் கிடைச்சா கூட போலீஸ் உள்ள பூந்துருவாங்க. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற 9 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பயத்திலே உண்மை சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போ இதை டூலாக பயன்படுத்துகிறாங்களா போலீஸ்? இல்லை, நடந்தது வந்து போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது வந்து தப்பிச்சு போயிருக்காரு, சுட ஆரம்பித்தார், நாங்கள் பதிலுக்கு சுட்டோம், தற்காப்புக்காக சுட்டோங்கிறது தான் எல்லா என்கவுண்டர்லையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி தான் அங்கே நடந்திருக்கு. இது என்னென்னா மற்ற ஆட்கள் வந்து மற்ற விஷயங்களை உடனே கடற்கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்ற விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திருவேங்கடத்தோட கேஸ் முடிஞ்சிருமானா கிடையாது. இப்போ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே முதல்ல பேசுன மாதிரி தான் சொல்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் பல்வேறு கோணங்களில் போகும். அது எப்படியா இருந்தாலும் வந்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கிடையாது, இன்னொரு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா இந்த கேஸை தட்டி தூக்குறப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர் மாட்டிக்குவாங்க. அதனால் போலீஸ் தரப்பில் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது அவங்க கரெக்டாக பண்ணி வச்சுருவாங்க. வழக்குகள் தீர்ப்புகள் தாமதமாகும், முன்ன பின்ன போகுமே ஒழிய இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னொரு ஆஃபீஸர் வந்து ஃபைல் எடுக்கிறப்ப இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் மாட்டிக்குவாங்க. அப்படிங்கும் போது இன்வெஸ்டிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு டீம் போயிருக்கு சொல்கிறாங்க, திண்டுக்கல் பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு டீம் பார்க்குறாங்க, ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் அட்வொகேட் அப்படின்றாங்க. ப்ராக்டிஸ் அட்வொகேட் ஒருத்தர் வந்து இல்லை இன்வால்வ்டு அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. திருவேங்கடத்தோட கேஸ் முடிஞ்சிடாது. மிச்சம் இருக்க 9 பேர் இருக்காங்க. 9 பேர்கிட்ட எப்படி அந்த உண்மையை வாங்கணுமோ வாங்குவாங்க. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. 1 மாதத்துக்குள்ளேயே குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு என்கவுண்டர் பண்ணப்பட்டு வீடியோ ஃபுட்டேஜை வெளியில் விட்டு இவ்வளோ தூரம் துரிதமாக நடந்திருக்கு. இன்னும் கூட குறை சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை. அப்படிங்கும்போது இது வேற சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார், நேற்று ஒரு சிசிடிவி வெளியாகுது, ஃபோட்டோஸ் வெளியாகுது, இவங்கெல்லாம் இப்படித்தான் ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நேற்று தான் வெளியாகுது. அவர் கொலை செய்யப்பட்ட அந்த ஃபுட்டேஜுமே நேற்று தான் வெளியாகுது. கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 1 வாரம் ஆயிடுச்சு. ஏன் இதை முன்னரே வெளியிடலை? இல்லை, நல்ல கேள்வி தான். முன்னாடியே வெளியிட்டோன்னா சம்மந்தப்பட்ட மற்ற ஆட்கள் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சாட்சிகள் கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்பவுமே போலீஸ் தரப்பில் வந்து எதையுமே உடனே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்க, போலீஸ் நேராக போய் அவரை வந்து இங்கே வாங்க இந்த வரைக்கும் போயிட்டு வரலாம் தான் கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கேஸ் தான், கேஸுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கணுன்னாரு, ஒரு நிமிஷம் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், கையோடு இழுத்து போகிறோம், தரத்தரம் இழுத்து போக மாட்டாங்க. அது மாதிரி தான். இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் வெளியில் போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சு போகக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தப்பட்ட இந்த 9 பேர் தானா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அங்கங்கேயாவது தடயங்களை விட்டுருக்காங்களா, அந்த தடயங்களை அந்த ஆட்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சம்மந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது தடயங்களை ஒரு கொலையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கெட்டிக்கார கொள்ளைக்காரர் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன தடயத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்க அறியாமல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜ் வெளியில் விடுறப்ப இந்த 10 பேர் எல்லாம் இன்னும் சில ஆட்கள் இருப்பாங்களே, இவங்க ஏவியான ஆட்கள், இவர்களுடைய மூளையாக செயல்பட்ட ஆட்கள், அந்த ஆட்கள்லாம் வந்து வேற ஏதாவது தடயத்தை அழிச்சிடக்கூடாதுல்ல. அப்போ இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க, இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம், இந்த ரூட்டில் தான் இருக்கிறோம், இந்தந்த ஏரியாவில் வந்து நீங்கள் இருக்கிற தடயங்கள்லாம் அழிங்க அப்படின்னு நினச்சா என்ன நடக்கும் கேஸ்? போலீஸுக்கு தெரியாதா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஃபுட்டேஜை போட்டால் எந்த மாதிரி நடக்கும், எந்த மாதிரி? இப்போ இந்த ஃபுட்டேஜே வந்து அரசியல் அழுத்தம், இவங்களே இல்லைன்னாங்க. அதனால தான் கண் முன்னாடி ஒரு படமாக எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, இவர் வந்திருக்கிறாரு. அது என்னென்னா பெரிய இது போலீஸ்க்கு ஒரு லக்கு, திருவேங்கடம் வந்து ஹெல்மெட்டே போடாமல் வந்திருக்காப்புல, பின்னாடி உட்காந்து வந்திருக்கிறாரு. அவர் ரவுண்ட் பண்ணி காமிட்டுறாங்க, வெட்டிட்டு திருப்பி ஓடுறாரு, அந்த சந்துக்குள்ளே போகிறாரு, எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அந்த வீடியோவை எடுத்து ஜூம் பண்ணி கிராப் பண்ணி எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே கண் முன்னாடி இருக்குது. இந்த வீடியோலாம் ஏன் முன்னாடி போட்டாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாட்சிகள் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடயங்கள் அழிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் ஆக்சுவலாக போலீஸில் கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய ஃபுட்டேஜ் எல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான இமேஜ் வந்துடக்கூடாது, கொலையாளிகள் தப்பிக்க விட்டாங்க, கொலையாளிகள் இவங்களே இல்லைன்னு அரசியல் ரீதியான சில அழுத்தங்கள் வர போலீஸ் தரப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போலீஸுக்கு தெரியும், பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குமே என்ன நடக்குங்கிறது தெரியும். அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க. கொலை நடந்த உடனே சிலர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் நாங்கள் காப்பாற்ற முயன்றோம், இந்த மாதிரி எங்களையும் வெட்ட வந்தாங்க, இது சரியான விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. ஆனால் சிசிடிவியில் பார்த்தா அவரை காப்பாற்ற முயற்சி செய்த மாதிரி யாருமே இல்லை. அது அவர் கூட இருந்த நபர்களும் யாருமே இல்லை, அவர் தனியாக இருக்கார் அப்படின்றத யாரோ ஒருத்தவங்க அவங்க கூட இருந்த நபர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்களை கொலை செய்கிறப்ப அங்கே உள்ளுக்குள்ளே யாராவது ஒரு இல்லை ஆள் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை இத்தனை மணிக்கு இங்கே வர்றாரு, அது ஆள் இல்லாதவங்க வர்றாரு, 2-3 பேர் தான் கூட இருக்கிறாங்க
அப்படின்னு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்? அப்போ ஏதாவது ஒரு கருப்பாடுகள் உள்ளே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுது அவங்க கைது பண்ணப்பட்டவங்களே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நாங்கள் வேறு ஃபாலோ பண்ணுறோங்கிறாங்க. 1 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணோன்னா அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றாரு, இங்கே போகிறாரு, இங்கே நிற்கிறாரு, இத்தனை பேர் தான் கூட இருக்கிறாங்க, இந்த இடத்துல இது கொண்டு வரல அப்படின்றதுலாம் கிளியராக. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரியான பெரிய ஆட்கள் நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியாது. டப்புன்னு அவர் கன் பாக்கெட்டில் வச்சுருந்தாருன்னா 9 ரவுண்ட் போகக்கூடிய கன்னுன்றாங்க. இட்டாலியன் பிஸ்டல் எடுத்து டக்கு டக்குன்னு சுடார் வச்சுருக்க 10 பேரையும் ஆன் ஸ்பாட்டில் பண்ணிடுவார். ரெண்டும் பேசிக்காக அவர் பாக்ஸராக அவர் இருந்திருக்காரு. நேருக்கு நேரம் வந்தால் 4 பேர் ஒரு இடத்துல சமாளித்து ஓடிட கூட முடியும். அப்படிங்கும்போது 2 பேரை மூஞ்சில் குத்தி தப்பிச்சு கூட போயிருக்க முடியும். அது ஒரு சின்ன சந்து, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, கூட ஆள் இல்லை. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிளானாக வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. யாருங்கிறதுல இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான கொலைகளுக்கு வந்து ஆட்கள் உள்ள இருக்கிற ஆட்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த இடத்துக்கு ஏன் அந்த இடத்துல வீட்டில் ஏன் பண்ணல, அவருக்கு தங்கி இருக்க வீட்டில் ஏன் பண்ணல, அவர் ஆஃபீஸில் ஏன் பண்ணல, போகிறப்ப காரில் ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பக்காவாக இந்த இடத்துல மணிக்கு இங்கே வர்றாரு, இங்கே நிற்கிறாரு, இந்த இடத்துல பேசுகிறாங்க, எல்லாமே திட்டமிட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஆல்ரெடி அவங்க 1 மாதமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ளே திடீர்னு இவ்வளோ சந்துக்குள்ள திடீர்னு 9 பேர் 8 பேர் ஓடுறாங்க அப்படிங்கும் போது அப்போ அங்கே ஆள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தானே போகிறாங்க. அந்த உள்ளுக்குள்ள ஒரு 50 பேர் உட்காந்து என்ன நடந்திருக்கும்? அப்போ எல்லாமே வந்து யாராவது ஒருத்தவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவர் வேண்டப்பட்ட ஆட்களாக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு ஆட்களை இவங்க ஆட்களாக உள்ள பழக்க விட்டுருப்பாங்க. படங்களில் பார்க்குற மாதிரி நடக்கும். இவர்கிட்ட உதவியாளராக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி இவருடைய ஆட்களாக இருக்கும், இல்லாட்டி இவர் கூட பழக்கமானவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கும். சந்தேகங்கள் வலுவாக இருக்குல்ல. போலீஸ் தரப்பில் இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அவங்க தரப்பில் இருக்க ஆட்களும் அடையாளம் காமிப்பாங்க. அடையாள அணிவகுப்பு நடத்த போகிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட இந்த 9 பேரையும் வந்து அவர்கள் அந்த அன்னைக்கு வெட்டப்பட்டப்போ கூட இருந்த ஆட்களை எல்லாத்தையும் கூட்டு போய் அடையாள அணிவகுப்பு நடத்த போகிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தகவல் கூடுதலாக தெரியும். ஓகே சார். பேசிக்காகவே ஒரு போலீஸ் என்கவுண்டர்னா மேலே இருக்க, அதாவது அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஏன் இதை கேட்குறேன்னா, ஜென்ரலாகவே என்னென்னா திமுக விசஸ் இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அரசு மேலே குறை சொல்கிறாங்க. அவங்க திட்டமிட்டே திருவேங்கடம் அவர்களை கொண்டுட்டாங்க, ஏன்னா அவர் மூலியமாக யாரோ ஒரு ஆள் மாட்டிக்க போகிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. போலீஸோட ப்ரோட்டோக்கால் என்ன சார்? ப்ரோட்டோக்கால் அப்படின்னா தற்காப்புக்காக சொல்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. போலீஸ் ஆஃபீஸரை நீங்கள் சுட போகிறீங்க அப்படின்னா அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வாங்கி, அதான் வந்து லீகல் இல்லாமல் நல்லா நிறைய விஷயம் நடக்கும். என்கவுண்டருங்கிறது அது தனியாக வந்து அன்அஃபிஷியலாக இது சம்மந்தப்பட்ட ஆளை வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க அன்அஃபிஷியலாக பேசி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒன்று, தற்காப்புக்காக சுடப்பட்டார் அப்படின்னு கேஸை முடிச்சிடுவாங்க. அது போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு கைதியை அழைச்சிட்டு போகிறப்ப அவர் உங்களை வந்து தாக்க முயற்சிடுறாரு, உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாருன்னா போலீஸ் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சுடுறதுக்கு உரிமை இருக்குது. தனி மனிதனுக்கு அந்த இது இருக்குது. போலீஸ் மட்டும் கிடையாது. தற்காப்புக்காக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கொலை பண்ணுங்கன்னா அதில் சட்ட ரீதியாக நீங்கள் வாதாடினா வெளியே கூட வந்துடலாம். அது மாதிரி ஒரு கேஸ் சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஆந்திராவில் எங்கேயோ ஒரு வயதான ஒரு அம்மா வந்து ரேப் பண்ண வந்தாங்கன்னு அவங்களை கொலை பண்ணி அந்த ஜட்ஜி விடுதலை பண்ணார். அந்த மாதிரி தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்து இந்த மாதிரியான கொலைகள் வந்து சட்ட ரீதியாகவே செல்லும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த போலீஸ் என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளானடாக தான் இருக்கும். இவர் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்கவுண்டர்லாம் வரிசையாக நடந்துச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 10 ரவுடிஸ் எல்லாரையும் ஒவ்வொன்றா காலி பண்ணாங்க. அதெல்லாம் வந்து திட்டமிட்டே பண்ணப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இதுவும் அந்த மாதிரி தான், தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக பண்ணிக்கிற விஷயந்தான். பொதுமக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறோம், ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் கலெக்டருடைய பெர்மிஷன் வேணும். இப்போ நீங்கள் ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு 500 பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் அரசு சொத்துக்களை சேதப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரப்போ முதல்ல வானத்தை நோக்கி துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த கூட்டம் கலையிலன்னா மக்களை நோக்கி சுடுறது, இதெல்லாம் வந்து கலெக்டர் ரேஞ்சு, ஹோம் செக்ரட்டரி ரேஞ்சிலேருந்து ஆர்டர் வரணும். ஓகே, இது வந்து இதுதான் அஃபிஷியல். இது போலீஸ் தரப்புலேருந்து வந்து அவங்கள தற்காத்துக் கொள்றது பண்ணுறது தான். ஓகே சார். இதில் திண்டுக்கலை சார்ந்த மோகன்ராம்ன்ற ஒரு நபரோட தொடர்பு பற்றி இன்ஃபர்மேஷன் வருது, அது உண்மையா சார்? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த பாயாசம் பரமசம் என்ற பாயாசம்னு ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் மேலேயும், இந்த மாதிரி திண்டுக்கலை சேர்ந்த ஒருத்தர் மேலேயும், சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் அட்வொகேட் நாயக்கனே சொன்ன மாதிரி அவர் மேலேயும் நிறைய பேர் மேலே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒன்றும் போலீஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. விசாரணையே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பிடிப்பட்ட பிறகு தான் சார். என்னுடைய கடைசி கேள்வி, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறம், இந்த ஐபிஎஸ் அவர்களோட இடமாற்றத்திற்கு அப்புறம் இந்த கடந்த ஒரு வாரத்தில் 3 என்கவுண்டர். ஸோ அரசு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரியான என்கவுண்டர்களை பயன்படுத்துகிறதா? இல்லை, நீங்கள் வந்து சிலரை இன்னைக்கு கமிஷனராக ஏற்றப்பட்ட அருண் அவர்கள் சொன்னார், யாரை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுமோ அந்தந்த முறைகளில் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோன்னு. போன ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும்
எந்த பகுதிகளுக்கு போனாலும் அந்த ஏரியாவில் 2 குட்டி குட்டி தாதாக்கள் இருப்பாங்க. அவர்களை மீறி அங்கே இடம் வாங்க முடியாது, விற்க முடியாது. அந்த அளவுக்கு ரவுடிசனுடைய கோட்டையாக இருந்தது. தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மாதம் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. ரவுடிகளை மொத்தமாக காலி பண்ணாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து அரசியல்வாதிகளுக்குமே தெரியும். அப்போ வந்து அவர்களை எப்படி எடுக்கணுமோ, எப்படி அடக்கணுமோங்கிறது அது போலீஸ் தரப்பில் உள்ள ட்ரீட்மெண்ட். அதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சில மனித உரிமை அமைப்புகளை வந்து எதிர்ப்பாங்க. எதிர்க்கட்சிகள் இதை வந்து ஒன்றுமே செய்யலைன்னா கூட அரசாங்கம் தூங்குதா, அரசாங்கம் செயலிழந்து விட்டதா, நுரையீரல் கெட்டு விட்டதா அப்படின்னு பேசுவாங்க. அது செஞ்சாலுமே அவங்க பேசுவாங்க. இது அரசியலுக்காக பண்ணுறோம். மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.